ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். இது ஒரு டே இன் மை லைஃப் vlog தாங்க. ஆமாம், என் குட்டி பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன். வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அவளோட பர்த்டே வந்து வீக் டேஸில் வந்துச்சு. ஸோ நான் காலையிலே ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு என்னோடய பாதி வேலையை நான் முடிச்சிட்டேன். டெய்லியுமே என்னோடய ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். 5:30க்கு எழுந்திப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா பாதி ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே நான் பிரேக் எடுப்பேன். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுப்பேன் டீ குடிக்கிறதுக்காக. டீ குடிச்சிட்டு அடுத்தது என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சாக்லேட் தான் வாங்கி வச்சுருந்தோம். எல்லாம் குட்டீஸில் சாக்லேட் கொடுக்காமல் இருக்க முடியாது. அவளே கேட்குறா, ஸ்கூலு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்கணும், ஸோ சாக்லேட் வாங்கித்தாங்கன்னு. புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சு, மேடம் கிளம்பியாச்சு. இப்போ அவள் கிளம்பும்போது ஒரு 9 o'clock இருக்கும். அவள் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 9:15க்கு போவாள். பெரிய பொண்ணு வந்து 8 o'clockலாம் கிளம்பி போயிடுவா. 8 மணிக்கெலாம் ஸ்கூலில் நிற்கணும். ஸோ இவளும் கிளம்பிட்டா. 9 மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பிட்டாங்க. மேடம் பர்த்டேன்னதும் ஜாலியாக பர்கில் அவங்க தான் எடுத்தெல்லாம் வச்சாங்க. சாக்லேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறேன், நான் தான் எல்லாேருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷமிகா வந்து எப்போவுமே பர்கை யார்கிட்டேயுமே கொடுக்க மாட்டா. அவள் தான் கையில் வச்சுருப்பா, அவள் தான் தூக்கிட்டு போகணுன்னு நினப்பா. நம்ம தான்னு கேட்டாலும் தரமாட்டா. இப்போ பார்த்திங்கன்னா மேடம் வந்து இங்கேருந்து நம்மளை அங்கே ஸ்டெப்ஸில் இறங்குற வரைக்கும் என்னை திரும்பி பார்த்து பாய் சொல்லிகிட்டே போவாள். இது இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லி நடக்கும். இது 12:30க்கு எடுத்த கிளிப்பிங். அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் கூட அவங்க ஸ்கூலில் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்டுட்டாங்க. 12:15க்கெல்லாம் விட்டுட்டாங்க. அதனால் அன்றைக்கி வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டார். அதுவும் வரும்போது அவ்வளோ ஜாலியாக வந்தா. அன்றைக்கி பயங்கரமாக நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம், ஜாலியாக இருந்தது ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தா. அன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அவளுக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவளும் ஹாப்பி ஆகிட்டா பார்த்துட்டு. வரும்போதே பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தா. கரும்பு ஜூஸ்னால் போதும், இவளுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரஷிகாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்களா, அவளோட இதெல்லாம் இந்த மாதிரி தான். இப்போ க்யூட்டாக ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருப்பாள். இது ஈவினிங் எடுத்த கிளிப்பிங். அவளுக்கு வந்து கேக் கட் பண்ணணுமா. நீங்கள் எனக்கு வந்து பாயாசம் பண்ணி அதை கேக் மாதிரி ரெடி பண்ணி தாங்க ஃப்ரீசரில் வச்சுன்னு கேட்டிருந்தா. இப்போவே அவள் நிறைய கேட்குறா, என்ன பண்ணுறது. அதனால் சும்மா கேக் அன்றைக்கி வாங்கலை, அவள் கேட்டுட்டாலே அப்படிங்கிறதுக்காக நான் சும்மா கேசரியை கிண்டி கேக்கு மாதிரி வச்சு அவளுக்கு கொடுத்தேன். அவளும் அக்கா ஃப்ரெண்ட்ஸு அவள் எல்லோரும் சேர்ந்து கட் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் அன்றைக்கி அவளுக்கு விஷ் பண்ணி கார்டு கொடுத்தாங்க. அது இந்த கிளிப்பிங் வந்து அவங்க ஸ்கூலில் அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் இருந்ததுனால சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. இது நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ஸ்கூலில் அவளை கொடுக்க வச்சுருக்காங்க எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோஸு. இது வந்து பர்த்டே நாங்கள் சண்டே செலிப்ரேட் பண்ணோம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட முடியும் அப்படிங்கிறதுனால சண்டே எல்லாரையும் வர சொல்லியிருந்தோம். இப்போ பசங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க கேக் கட் பண்ணுறதுக்காக. வாங்க அப்படி கேக் கட் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். கேக்கோட ஃப்ளேவர் வந்து சாக்லேட் கேக்கு. இது ஹோம்மேட் கேக் தான். இங்கே பக்கத்துலேயே ஒருத்தவங்க ரெடி பண்ணி தந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக. கேக் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ பசங்க ஸ்நாக்ஸு கேக்கெல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்படியே ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுக்க
ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கா ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தா. ஆமாங்க, நாங்கள் வாட்ச் கொடுத்தோம். இப்போது ஒவ்வொரு தடவையும் பசங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எல்லோரும் போயிட்டாங்க, நைட் ஆயிடுச்சு. பசங்களும் வந்த கிஃப்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவள் கையில் வச்சுருக்கிறது வந்து பாண்டாவில் நைட் லேம்ப் மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நிறைய கலர்ஸ் வர மாதிரி. இப்போ வந்து அவங்க ரூமில் வச்சு படுத்து தூங்கிட்டுருக்குறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் படுத்து தூங்குறாங்க தனியாக. ஆனால் பயங்கர க்யூட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா கலர் கலராக சேஞ்ச் ஆகுது, ரெட்டு, ப்ளூ, க்ரீன்னு. சரி வாங்க, அடுத்து வேறு என்ன கிஃப்டெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத் டப் டாய்ஸு. இந்த கிஃப்ட் என்னென்னா ட்ரம்ஸு. சும்மா அந்த சின்ன பிள்ளைங்க ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி அதில் ஏதாவது சாங்கு அல்லது சவுண்டு அந்த மாதிரி வர மாதிரி இருக்குது. இப்போ அதில் பேட்ரி இல்லை, அதனால சவுண்டோ சாங்கோ லைட்டோ எதுவுமே வரல. இது பார்த்திங்கன்னா க்ளே வந்து நிறைய கலர்ஸில் இருந்தது. பெரிய செட்டு. அவளுக்கு அதை பார்த்ததும் பயங்கர ஹாப்பி. ஏன்னா அது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரே அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாள். இந்த கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பசில் செட் ஆஃப் 4 உள்ள. இந்த கிஃப்ட் வந்து செஸ்ஸு. இந்த கிஃப்டில் என்ன இருந்ததுன்னா புக்ஸு, அதாவது கலரிங் புக்கு, ஸ்டோரி புக்கு, க்ரையான். இந்த 3மே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ஹவுஸ் டென்ட்டு பெப்பா பிக் போட்டு இருந்தது. பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க. ஓப்பன் பண்ண உடனே வாங்க இப்போவே நம்ம டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லா கிஃப்ட்ஸையும் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க தூங்கவே போனாங்க. அது வரைக்கும் நாங்கள் தூங்க போக மாட்டோம், எல்லாம் பார்த்து முடிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. ஆமாங்க, எங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். எங்களுக்காக நிறைய ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லோரும் உங்களோட துவாவில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. எங்கள் பிள்ளைங்க எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர் எவ்ரிவன். பாய்.